மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இராணுவத்துக்கு என்ன வேலை? இராணுவம் எங்கே இருக்கணும்? எல்லை பாதுகாப்பில் இருக்கணும் இராணுவம். அங்கே குளிக்கிற அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய நேம் டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்க பயன்படுத்துகிற அந்த லத்தியில் அதோட முனையில் வந்து ஆணிகளை வந்து பொருத்தி அந்த அடிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறீங்க? இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு சில்ட்ரன் தேர், அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, அவங்க மேலே வந்து ஒரு தடியடி நடத்துறதுங்கிறது ஆர்பிட்ரரினஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சோனம் வாங்சுக்கை அடாவடித்தனமாக கடத்தி சென்று ட்ரீட்மெண்ட்டுன்ற பெயரில் அவருக்கு செய்யக்கூடிய அந்த தொந்தரவை நாம் பார்க்குறோம். சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி போராடக்கூடிய மாணவர்களை தாக்குறாங்க, அந்த காட்சியை பாருங்கன்னு சொல்லிட்டு போய் காட்டுமானா என் டைமை நான் வந்து வீணடிக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமே இந்த இளைஞர்களை ஒரு பொலிட்டிசைஸ் ஆகாத ஒரு கூட்டமாக வச்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் அவருடைய பிம்பத்தை அவரை காப்பாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக 2017 அனிதா இறந்தப்போ விஜய் போனதனுடைய கான்செப்ட் ஃபோட்டோ ஷூட்டு. அப்பவும் அரசியல் தெரியல, இப்பவும் அரசியல் தெரியல. இன்னும் 2 நாள் இன்னும் நாளைக்கே வந்து அவரோட படம் வர இருக்கிறதால மொத்த ஃபோக்கஸும் அங்கே இருக்கும். அவருக்கு ஒரு 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 நடிகர்கிட்டேருந்து. வணக்கம். நாம் சென்னையில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திட்டு வரோம். சென்னை டி நகரில் இன்றைக்கி 3வது நாள் போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்யணும். நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலகணும். இந்த கோரிக்கையை முன் வச்சு தான் தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் வீதியில் கரப்பான்பூச்சி நடத்தக்கூடிய அந்த போராட்டம் மிகப்பெரிய இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த போராட்டம் நீங்கள் மாறி இருக்குது. இந்த போராட்டத்தை பார்த்து அஞ்சு பதறி போன பாஜக ஒன்றிய அரசு 21 நாட்களாக சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் அறவழியில் போராடின சோனம் வாங்சுக்கை அடாவடித்தனமாக கடத்தி சென்று ட்ரீட்மெண்ட்டுன்ற பெயரில் அவருக்கு செய்யக்கூடிய அந்த தொந்தரவை நாம் பார்க்குறோம். எனவே தான் அந்த தொந்தரவின் அடிப்படையில் தான் இன்றைக்கி சிஜேபியினுடைய இந்த போராட்டம் இந்திய நாடு முழுவதும் தீவிரமடைஞ்சிருக்குது. இன்றைக்கி 20ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற முற்றுகையை நோக்கி போன சிஜேபி மற்றும் அவர்களோடு சேர்ந்து இந்திய நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே நீட்டிலிருந்து ரத்து செய்யணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தை நோக்கி இன்னைக்கு பேரணியாக போயிருக்கிறாங்க. பேரணியாக போன மாணவர்களை காவல்துறையை ஏவி விட்டு ரவுடி கும்பல் போல அவங்க அந்த போலீஸுடைய பேர் கூட இல்லாத, பேட்ச் கூட குத்தாத மாணவர்களை மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி 20க்கும் மேற்பட்ட, அது 50 கூட இன்னைக்கு வந்து இந்த சூழலில் இன்னைக்கு எண்ணிக்கை 50 போகுது. அப்போது இவர்கள் தாக்குதல் நடத்ததில் மாணவர்கள் வந்து 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. போராடினவங்களாம் யார்? இந்திய நாட்டு மாணவர்கள் தானே, தீவிரவாத கும்பல் கிடையாது. காஷ்மீரில் தாக்குதல் நடத்தின தீவிரவாத கும்பலை பிடிக்க துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் சொந்த நாட்டு மாணவர்கள் கல்வி உரிமையை பாதுகாக்கணும். நீட் தேர்வை எதிர்கொண்டு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இறந்து போகிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீட் தேர்வை எதிர்கொண்டு எந்த ஒரு மாணவனுடைய உயிரும் பறிபோகக்கூடாதுன்றதுக்காகத்தான் கல்வியாளர் சோனம் வாங்சுக் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு அந்த போராட்டத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்து வராரு. இதை பிடிக்காத, ஜீரணிச்சிக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசாங்கம் பதற்றத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் மாணவர்களை அடிக்கிறாங்க. இராணுவத்துக்கு என்ன வேலை? மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இராணுவத்துக்கு என்ன வேலை? இராணுவம் எங்கே இருக்கணும்? எல்லை பாதுகாப்பில் இருக்கணும் இராணுவம். ஆனால் இன்னைக்கு இப்போது இந்த பேசுகிற இந்த வேலையில் இன்றைக்கி டெல்லியில் இராணுவத்தை குவிக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அங்கே செஞ்சுட்டு வராங்க. மாணவர்கள் நீதி கேட்டால் இந்த அரசாங்கம் அச்சப்படுது. சரி, இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி போராடக்கூடிய மாணவர்களை தாக்குறாங்க, அந்த காட்சியை பாருங்கன்னு சொல்லிட்டு போய் காட்டுமானா என் டைமை நான் வந்து வீணடிக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை புறக்கணிக்கக்கூடிய, கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பேசியிருக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய
தலைமை நீதிபதியினுடைய இத்தகைய பேச்சு சிஜேபி சார்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இது போன்ற பேச்சு பேசுவது ஆதிக்க மனோபாவமுடைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக போய் சேருமே தவிர மாணவர்களுக்கு ஒருபோதும் இது ஆதரவு தெரிவிக்காது. எனவே சட்டத்துக்கு உட்பட்டு போராடக்கூடிய மாணவர்களை சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமை நீதிபதியினுடைய இத்தகைய பேச்சு வன்மையான கண்டனத்துக்குரியது. போராடக்கூடிய மாணவர்களை தொடர்ந்து காவல்துறையும் துணை ராணுவமும் அடிப்பது, உதைப்பது, விரட்டுவது, பொய் வழக்கு போடுவது இத்தகைய முறையை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். போராடக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமே தவிர அவர்களை மிரட்டு தோணியில் நடப்பது மிக தவறானது. நீட்டிலிருந்து ரத்து செய்யணும். நீட் விலக்கு அந்த முறைகேடுகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சரை உடனடியாக பதவி விலகணும். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு சென்னையினுடைய மையப்பகுதியில் டி நகரில் பாலநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் 3வது நாள் போராட்டம் தொடங்கும் போது மழையில் தொடங்கணும். இன்னைக்கு இரவு பகல் பாராமல் இந்த போராட்டம் நூற்றுக்கணக்கான மாணவர்களை அணி சேர்த்து டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடக்குது. எனவே முதலமைச்சர் விஜய் நீட் எதிர்ப்புக்காக வாய் திறந்து பேசணுன்றது என்னுடைய கோரிக்கை. ஆக்சுவலாக 2017 அனிதா இறந்தப்போ விஜய் போனதனுடைய கான்செப்ட் ஃபோட்டோ ஷூட்டு. அப்பவும் அரசியல் தெரியல, இப்பவும் அரசியல் தெரியல. போராடக்கூடிய மாணவர்கள் எதை கேட்டு போராடுறாங்க? தன்னுடைய சம்பள உயர்வுக்காக போராடுறாங்களா? இந்த ஒடுக்குமுறை அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம நாடு ஒரு ஃபாசிஸ்ட் ரெஜிம், அதாவது ஒரு ஃபாசிஸ்ட்டு ஆட்சிக்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வந்து ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு அடையாளம் தான் இது. அங்கே குழிக்கிற அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய நேம் டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்க பயன்படுத்துகிற அந்த லத்தியில் அதோட முனையில் வந்து ஆணிகளை வந்து பொருத்தி அந்த அடிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறீங்க? போராட்டம் நடத்துகிறவங்களையும் மாணவர்களையும் உங்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு கருத்தியலை வைக்கிறவங்களையும் நீங்கள் இந்த ஒரு ரணக்கொடூரமான இந்த வந்து ஒரு அந்த அந்த அடக்குமுறை நீங்கள் கட்ட வைப்பீங்க அப்படின்னா அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்போது இங்கே நேற்றுமே வந்து இங்கே சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட அமைதியாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களை அடிச்சு இழுத்துட்டு போகிற அந்த காட்சிகளை பார்த்தோம். ஸோ அங்கே அது நடக்குது, இங்கே தமிழ்நாட்டிலே இதை நடக்க போகுது அப்படின்ற அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் வேறுபட்டது இல்லையா? இங்கே நீங்களும் அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, இல்லை நீங்களும் ஒரு ஃபாசிஸ்டான ஒரு ஆட்சியை வந்து தான் நீங்கள் அமைக்க போகிறீங்களான்ற கேள்வி வருது. ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமே இந்த இளைஞர்களை ஒரு பொலிட்டிசைஸ் ஆகாத ஒரு கூட்டமாக வச்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் அவருடைய பிம்பத்தை அவரை காப்பாற்றிக்க முடியும். ஸோ அவரோட கடைசி இன்ட்ரெஸ்ட் தான் இது. அவரை வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு போராட்டத்தில் அவங்கள சார்ந்து அந்த கட்சியை சார்ந்து இருக்க இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துறதுன்றது வந்து அவருக்கு கடைசி இன்ட்ரெஸ்ட். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இன்னும் 2 நாளே நாளைக்கே வந்து அவரோட படம் வர இருக்கிறதால மொத்த ஃபோக்கஸும் அங்கே இருக்கும். அவருக்கு ஒரு நடிகர்கிட்டேருந்து இல்லை, எப்போவுமே வந்து ஒரு இளைஞர் கூட்டத்தையோ இல்லை மக்களையோ நம்ம வந்து அந்த 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 ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு அக்கௌண்டபிளாக வைக்க முடியாது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்து ஒரு புது மாற்று ஒரு சக்தியாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுடைய பெரிய ஒரு ஆன்டி இன்குபன்சிக்கு உண்டான பாயிண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரலில் சானிடரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்போது கடந்த ஆட்சி வந்து அவங்கள கையாண்ட முறை வந்து சரியாக இல்லை, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வைலன்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தது. அதுதான் உங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேற்று ராஜரத்னம் ஸ்டேடியமில் அரெஸ்டான அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த காட்சிகளை பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட்னு போனாலே அதுக்குண்டான அனுமதியை கொடுக்காத அந்த போக்கை பார்க்குறோம். இதெல்லாம் இருந்துமே உங்களுக்கும் வந்து இந்த வித்தியாசம் ஏற்பட போகிறது அப்படின்றத விஷயம். இளைஞர்கள் எப்போவுமே நம்ம வந்து அவங்க மோகத்தில் சிக்கிட்டாங்க, அவங்க வந்து சினிமா கவர்ச்சி பின்னாடி போயிட்டாங்க சொல்ல முடியாது. ஆனால் உங்களை நம்பி வர கூட்டத்தை நீங்கள் எந்த வகையில் அரசியல் படுத்துறீங்க, அவங்கள எப்படி இந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்றத இந்த விஷயம். இல்லை, இந்த கட்சி இந்த ஆட்சி புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்,
சோஷியல் மீடியாலேயும் இல்லை மக்களோட நரேட்டிவை வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நரேட்டிவை வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த நரேட்டிவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இலகுவாக கையாளுறாங்கன்றதான் நம்ப முடியுது. ஏன்னா திட்டமிட்டு ஒரு வீடியோ அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த வீடியோவை வந்து எப்படியாச்சும் போய் ஆர்கானிக்காக போய் மக்களிடம் சேர்ந்துருன்றதுக்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பின்னாடி இருக்க அந்த மேனேஜ்மெண்ட் திங்க் டேங்க் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த போக்கை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அபாயகரமான போக்காக தான் பார்க்குறோம். இதுக்கு எதிரான வந்து ஒரு விழிப்புணர்ச்சியும் அதுக்குண்டான வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையை இங்கே வளர்க்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான போராட்ட களங்கள் தான் அதுக்குண்டான ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் எப்போ வந்து அரசியல் பழக அரசியல் வந்து உள்ளே வராங்களோ அப்போது இந்த மாதிரியான இந்த பிம்பங்களும் இந்த மேனிப்புலேஷனும் இந்த பொய்களும் ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ நாங்கள் வந்து இன்னும் தமிழகத்துலேருந்து நிறைய இளைஞர்களை எதிர்பார்க்குறோம். உங்களோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இங்கே ஒரு நேஷன் வைடு ஒரு தேசிய பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வரணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் பேசப்படணும் தமிழகத்தில். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு சில்ட்ரன் அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, அவங்க மேலே வந்து ஒரு தடியடி நடத்துறதுங்கிறது ஆர்பிட்ரரினஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் 19 clause 1B எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அமைதியான முறையில் ஒன்று கூடுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அப்படி ஒன்று கூர்ன ஜென்சி ப்ரொட்டஸ்டர்ஸ் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து தடியடி நடத்துனது ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கான பதில் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகும். அதுவும் கண்டிக்கத்தக்க விஷயந்தான். எங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அமைதியான முறையில் நடக்கும் போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு தேவை. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேசணும்னு நாங்கள் நினைக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு சீஃப் மினிஸ்டர் அவர்களோட வார்த்தைகளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே இதுக்குங்கிறத தவிர்க்க முடியாது. அதனால தான் நாங்கள் இங்கே இன்னமும் அவரோட சப்போர்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வரணும், நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் பேசுவாருன்னு நாங்கள் காத்திருக்கிறோம். சார், அது வந்து ஒரு தவறான புரிதல்னு சொல்லலாம், இல்லை ரூமர்னு கூட சொல்லலாம். அது சரி கிடையாது.